என்னேசையா, அல்லேலூயா, என்னேசையா, அல்லேலூயா, என்னேசையா, அல்லேலூயா, என்னேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, ஏழுமையா நீதானே, ஏழுமையா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இசையா, அல்லேலூயா, இசையா, அல்லேலூயா, அல்லேலூயா, இசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, ஏழுமையா நீதானே, ஏழுமையா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இசையா, அல்லேலூயா, இசையா, அல்லேலூயா, இசையா, அல்லேலூயா, இசையா, அல்லேலூயா. ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நாமத்தை உயர்த்துவோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நல்லவர், நல்லவர், நல்லவர். என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இசையா, அல்லேலூயா, இசையா, அல்லேலூயா. இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இசையா, அல்லேலூயா, என் இசையா, அல்லேலூயா, இசையா, அல்லேலூயா, இசையா.
என் ஜீவனும் நீரே, என் பலனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் பலனும் நீரே, என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி பலி வீணை கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி வீணை கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. ஜீசஸ் தேவன் நல்லவர். ஆமென். Thank you, Jesus. நாமத்தை உயர்த்துகிறோம் Jesus. Thank you, Jesus. Amen. கர்த்தர் நல்லவர். Thank you. Thank you, Jesus. நன்றி பலி வீடு கட்டுவோம். நன்றி பலி வீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி வீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டு. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி
தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழும்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழும்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டேன். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. தேவன் நல்லவர். போடு. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருளில் அதிகாரம் அகற்றி விட்டேன். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டேன். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இதய பலவீனம் நீக்கினீரே. சுகர் வியாதிகளை போக்கினீரே. இதய பலவீனம் நீக்கினீரே. சுகர் வியாதிகளை போக்கினீரே. அல்சர் இல்லாமல் காத்தீரே. ஆத்துமா முற்றிலும் நீங்கியரே. அல்சர் இல்லாமல் காத்தீரே. ஆத்துமா முற்றிலும் நீங்கியரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நல்ல குடும்ப நீ தந்தீரையா. செல்ல பிள்ளைகளை தந்தீரையா. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா. செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா. அன்பு மனைவியை தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா. அன்பு மனைவியை தந்தீரையா.
நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தேன், வாழ தேவையான வசதி தந்தேன். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தேன், வாழ தேவையான வசதி தந்தேன். கடுமையாக தினம் உழைக்க வைத்தேன், கடனே இல்லாமல் வாழ வைத்தேன். கடுமையாக தினம் உழைக்க வைத்தேன், கடனே இல்லாமல் வாழ வைத்தேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. 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 ஆமென். தேவன் நல்லவர் அப்பா, நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் 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 அப்பா. ஓ இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே நீ நல்லவர். ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாடு விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோரி நீதானையா, என்னையும் தந்தீரையா. எல்லோரி நீதானையா, என்னையும் தந்தீரையா.
பாடி புயல் என்று ஓய்ந்த ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானமே, போதுமே உம் சமூகமே. உலகின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. உலகின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. யெகோவாயிரே நீரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். யெகோவாயிரே நீரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். யெகோவா நிசியே நீரே, வெற்றி மேல் வெற்றி தந்தீர். யெகோவா நிசியே நீரே, வெற்றி மேல் வெற்றி தந்தீர். புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. யெகோவா ராபா நீரே, சுகம் தந்தீரையாம். யெகோவா ராபா நீரே, சுகம் தந்தீரையாம். யெகோவா ருவா நீரே, நல்மேய்ப்பனிரானையாம். யெகோவா ருவா நீரே, நல்மேய்ப்பனிரானையாம். புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருக்கின்றேன். யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருக்கின்றேன். யெகோவா ஷாலோம் நீரே, சமாதானம் தந்தீரையாம். யெகோவா ஷாலோம் நீரே, சமாதானம் தந்தீரையாம். புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. இன்றும் என்று வல்லவரே,
இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நேற்றும் என்றும் என்றும் நல்லவனா இருக்கிறீங்க அப்பா. நீங்க மாறாத தேவனா இருக்கிறீங்க. எங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க. எங்களை தாங்கி நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் நாம மகிமைப்படுவதாக, உம் நாம மகிமைப்படுவதாக, உம் நாம மகிமைப்படுவதாக. உமக்கே மகிமை அப்பா, உமக்கே மகிமையாண்டவரே. என் தேவனி நல்லவர் அப்பா, என் தேவனி நல்லவர் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை தாங்கி நடத்துகிற தேவன், என் கண்மலையானவரே நீரே அப்பா. என்னை காக்கும் தெய்வமே நீரே அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே நீரே அப்பா. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தில் அப்பா பலன் தந்து நடத்துகிறீங்க அப்பா. நீரே எங்களுக்கு பலன் அப்பா. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தன் சிறகுகள் நிழலில் என்று மகிழ செய்தி. அந்த சிறகுகளில் நிழலில் என்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பார்க்கிறரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பார்க்கிறரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஆராதனை அப்பா, உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் அப்பா, என் கூடவே இரும் ஆண்டவரே. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்தில் இரும் ஆண்டவரே. இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது அப்பா. இருளான வாழ்க்கையில வெளிச்சமா நீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் நீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே என் கூடவே நீங்க இருங்கப்பா. ஓ இயேசுவே என் கூடவே இரும். ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என்
பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணி சிந்தும் நேரத்தி தாய் மாவிலே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. கண்ணி சிந்தும் நேரத்தில் தாய் மானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வியாதி நேரத்து வைத்தியனானீரே, சோதனை நேரத்து நண்பனானீரே. வியாதி நேரத்து வைத்தியனானீரே, சோதனை நேரத்து நண்பனானீரே. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே
முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, வியாதி நேரத்தில் வைத்தியனா நீர் அப்பா, சோதனை நேரத்தில் அப்பா நண்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. என் வைத்தியர் நீரே அப்பா, என் நண்பர் நீரே ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே வைத்தியரா இருந்து சுகமாக்குற தேவன் ஆண்டவரே, நண்பரா இருந்து ஆண்டவர் கூடவே இருந்து விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. என் தேவன் அப்பா எங்களோடு கூட நடத்துற தேவனா இருக்கிறீங்க அப்பா. நீர் கூட இருந்தா மட்டும் அப்பா வாழ முடிய மாட்டவரே. நீர் கூட இருந்தா மட்டும் ஆண்டவர் உமக்காக வாழ முடிய மாட்டவரே. நீங்க இல்லனா அப்பா இருக்க முடியாது ஆண்டவரே. அப்பா நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் கைவிடாத தேவன் அப்பா. என் தேவன் அப்பா தினந்தோறும் சமூகத்துல என்ன கைவிடாதீங்க ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிறது தப்பே கிடையாது ஆண்டவரே. அப்பா நீர் கைவிட்டனாக்க யாரும் இருக்க முடியாது அப்பா. அப்பா நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே. என் தேவன் கரம் பிடித்து நடத்துற தேவன் ஆண்டவரே. உம் சமூகத்துல ஏசப்பா என்ன கைவிட்டுறாதீங்க அப்பா. எந்த சூழ்நிலை கைவிட்டுறாதீங்க அப்பா. தீங்கு தள்ளாதீங்க. சொல்லும் போதெல்லாம் நீங்க கரம் பிடித்து நடத்துற தேவனா இருக்கிறீங்க. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை நடத்துறேன், நான் உன்னை தாங்குறேன், உன்னை நடத்துவேன் என்று என் கரம் பிடித்து நடத்துற தேவன் மட்டுமே ஆகும் ஆண்டவரே. நீர் கூட இருந்தா மட்டுமே ஆகும் அப்பா. நீர் கூட இருந்தா அப்பா எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் அப்பா. நீ நல்லவர் அப்பா, நல்லவர். அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அநேகர் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் தூர போய் கொண்டிருக்காங்க அப்பா. அன்பை புரிந்து கொள்ளும் போது ஆண்டவரே, அப்பா அன்பு ஆண்டவரே என்னை தேற்றுகிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. ஆதரிக்கிற தேவனா இருக்கிறீங்க, விசாரிக்கிற தேவனா இருக்கிறீங்க, மெய்ப்பரா இருக்கிறீங்க. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க, குணமாக்குற தேவனா இருக்கிறீங்க. என் தேவன் அப்பா வானத்தின் அப்பத்தினால அப்பா போஷிக்கிற தேவனா இருக்கிறீங்க. பரலோகத்தின் அப்பத்தினால போஷிக்கிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. இந்த உலகம் அப்பம் கொடுக்கலனாக்க நீங்க தருகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. பரலோகத்தின் அப்பத்தினால ஆண்டவர் நீங்க போஷித்து நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. தேவன் நீங்க நல்லவர் அப்பா. இயேசுவே நீங்க நல்லவர் அப்பா. வானத்தும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்துல சகாயம் வரும். வான பூமி உண்டாக்கின தேவன் பரலோகத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும். பரலோகத்தில் எங்களை ஆதரிக்கிற தேவன். ஓ இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே. அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. எத்தனையோ பேர் அன்பை புரிந்து கொள்ளாமல் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவளை தேற்றும் ஆண்டவரே. இதோ நான் போஷிக்கிறேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை நடத்துவேன். தேவன் எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்பா. நீ எல்லாரோடு கூட இருப்பீராக. எங்களுக்கு செய்கிற அற்புதமே மட்டும் செய்வீராக. எங்களுக்கு செய்கிற நன்மையே மட்டும் செய்வீராக அப்பா. அப்பா சார்ந்து இருக்கும் போது எப்படியெல்லாம் எங்களை ஆதரித்து எங்களை விசாரித்து நடத்துகிறோம் அதே போல எல்லாருக்கும் செய்வீராக. எல்லாரும் செய்வீராக அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா நாம எடுக்கிற ஒவ்வொரு சாட்சியும் நாம மகிமைக்காக. ஓ தேவன் இப்படி நடத்துவாரா, இப்படி ஆண்டு செய்வாரா? செய்வீங்க ஆண்டவரே, இப்படி நடத்துவீங்க ஆண்டவரே, இப்படி நடத்துவீங்க ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க என்ன செய்தாலும் அப்பா, எங்களுக்கு என்ன செய்தாலும் ஆண்டவரே உன் நாம மகிமைப்பட வேண்டும் அப்பா. எங்களுக்கு அல்ல அப்பா, எங்களுக்கு அல்ல ஆண்டவர். நாம இன்னும் தாழ்மைப்பட வேண்டும் அப்பா. அந்த பெருமை வரக்கூடாது ஆண்டவரே. என் தேவன் பாரு எனக்கு செய்தாருன்னு பெருமை கூட வரக்கூடாது ஆண்டவரே. என் தேவன் அப்பா நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எல்லாருமே சார்ந்து வாழணும் அதே ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே.
நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவை நீங்க அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. உம் கரத்தை ஒப்புறோமாப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். ஈரானுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் இந்த யுத்தத்துக்காக ஜெபம் பண்ணலாம். இந்த யுத்தம் வந்து தேவன் சமாதானம் தரணும். இந்த கடைசி காலத்தில் இந்த யுத்தத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நிறைவேறி கொண்டு இருக்கு. அவர் வருகை வரணும். அவர் வருகை வந்தால் இன்னும் சந்தோஷம். அதுக்காக நம்ம ஆயத்தமாக மற்றவங்க ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் நன்மைக்காக தான். ஏன் யுத்தம் நடக்குது? ஒரு விதத்தில் நன்மைக்காக. ஆண்டவர் வருகைக்கு இதெல்லாம் அடையாளமா இருக்கு. நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சீக்கிரமா வருகிறார். அதனாலதான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. தேவன் மேல ஒரு பற்றுதல், தேவன் மேல ஒரு பயம், தேவனை சார்ந்து இருக்கணும். இந்த உலகத்துல நிரந்தரம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தேவன் ஒருவர் தான் நிரந்தரம் என்று நாம் இதுல இருந்து நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். இதுக்காக நம்ம கடைசியாக ஜெபிக்கலாம். தேவனுடைய வார்த்தையை தியானித்து, தேவனுடைய வார்த்தையை நம்ம நன்றாக தியானிக்கலாம். தேவனுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தையில வல்லம் உண்டு. அவர் வார்த்தையினால நம்ம தேற்றி நடத்துகிற தேவன். ஓகே, ப்ராவர்ஸ் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்றுனாக்கா, நீதிமானோட வாய் ஜீவ ஊற்றுனாக்கா நன்மைக்கு எதுவானதான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ ஊற்றா இருக்கும். ஹல்லேலூயா. நன்மைக்கு எதுவாக நன்மை நடக்கணும் வாழ்க்கையில. அது பேசும்போது, அப்படி பேசும்போது நன்மை உண்டாகும். ஜீவ ஊற்று, நித்திய ஜீவம் உண்டாகும். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது ப்ராவர்ஸ் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, 13:14 இந்த நீதிமானுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஹல்லேலூயா. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரணத்துக்காரியான காரியங்களுக்கு தப்பிக்கணும்னாக்கா ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனை நமக்கு கிடைக்கணும். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கு? எதுக்கு இந்த மாதிரி எனக்கு போராட்டம் வந்து நிற்குது? எதுக்காக இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு? அப்போ தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவரை கேட்கணும், ஆண்ட சம்பந்தம் கேட்கணும். எரேமியா 33:3 சொல்லும் போது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு பெரிய காரியங்கள் தெரியப்படுத்தணும் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஆண்ட சம்பந்தம் கேட்குமா அவர் சொல்லி தருவாரு. இல்ல ஊழியக்காரர் மூலியமா சொல்லி தருவாரு. வேதத்து மூலியமா பேசுவார் ஆண்டவர். பேசும்போது, இந்த வார்த்தை நம்ம செவி கொடுக்கும் போது, அந்த வார்த்தை நம்ம கேட்கும் போது அது என்ன நடக்கும்னாக்கா மரண கண்ணிக்கு தப்பலாம். எத்தனோ தடவை ஆபத்து வந்து 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 போய் கொண்டு இருக்கும். ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது, ஆண்ட வார்த்தை தியானிக்கும் போது, ஆண்ட வார்த்தையில் நிற்கும் போது அதெல்லாம் நம்மளை ஆண்ட தப்பித்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறாரு. ஆமென். எப்பவும் மறித்து போயிருக்கலாம், ஆனா அதெல்லாம் தப்பித்து வந்திருக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஆண்டு நன்றி சொல்லணும். அப்பா, இப்படிப்பட்ட ஆபத்துல இருந்து தப்பி வச்சுங்க ஆண்டவரே. ஆனா மறித்து போயிருப்பேன், மண்ணா இருப்பேன், காணாம போயிருப்பேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறீங்க, அப்ப அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லணும். பெருமை இல்லை, என் ஆண்டவர் கூட இருக்கிற, அதனாலதான் பெருமை கூட இருக்கிற தாழ்மை. ஆண்டவர் நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு ஜீவன் தந்து நீங்க தான் ஆண்டவரே. என் உயிர்ப்பிக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. இல்லைங்களா? இந்த உலகத்துல சபிக்கிறவங்க மத்தியில் நம்ம வாழ்றோம், கேலி பிரயாசப்படுகிற மத்தியில் வாழ்றோம், நல்லது சொல்லும் போது அதை தவறாக புரிந்து கொள்கிற மத்தியில் நம்ம வாழ்றோம். எவ்வளோ மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கைவிடாம நம்ம நடத்தி வர்றாரு பாருங்க. அதுதான் ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய வாய் ஜீ ஊற்று, ஞானவானுடைய போதகம் ஜீ ஊற்று, அதனால மரண கண்ணிக்கு தப்பலாம். மரண கண்ணி சொல்லும் போது சில இடத்துல வந்து ஆபத்து இருக்கு, அங்க போகாதே சொல்லும் போது, கேட்கும் போது மரண கண்ணிக்கு தப்புவாங்க. கேட்கலனாக்கா சிதறி போயிடுவாங்க.
சில பார்டரில் பார்க்கும்போது ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பாம்பு வச்சுருப்பாங்க, அது மறைச்சி வச்சுருப்பாங்க. வெளியேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது, உள்ளது வெளியே யாரும் போகக்கூடாது. திருட்டுத்தனமாக அது வச்சிருக்கிறது யாருக்கு தெரியாது. அது மேலே கால் மெரிச்சானாக்கா அந்த பாம்பு வெடியும். அங்கே போகாத மரணக்காரி இருக்கு சொல்லும் போது கீழ்ப்படியும் போது தப்பிக்க முடியும். இல்லைன்னா மாட்டின சிதறி போயிடுவாங்க. இந்த மாதிரி எத்தனோ பேர் சிதறி போகுது. ஏன்னு சொன்னாக்கா ஒரு பெருமை, இவன் என்ன சொல்றது நான் கேட்கணும், இவங்க சொல்றது நான் என்ன கேட்கணும், என் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நான் என் தேவன் சொல்ற மாதிரி தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு பெருமைனால போகும்போது சிதறி போயிடுவார்கள். தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசினா, தெளிவா பேசினா தைரியம் உண்டாகும், நமக்கு ஆமென், தைரியம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இதுல தப்பிக்க முடியும். சில நேரத்தில் ஒரு ஆலோசனை கேட்கும்போது, ஐயா இப்படி பண்ணலாமா, பாஸ்டர் இப்படி பண்ணலாமா, இல்லை இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாக்க இப்படி பிரச்சனை வரும். கேட்கணும், கேட்கறது இல்லை. இவருக்கு ஏதோ இவர் சொல்றது நான் என்ன கேட்கணும், கேட்கறது இல்லை. கேட்கறது பயம் இல்லை. போனா அப்படி போனா பிரச்சனை வரும், இப்படி இருந்தா பிரச்சனை வரும். அல்லேலூயா. கேட்கும் போது நம்ம தப்பிக்க முடியும். கேட்கலன்னாக்கா மாட்டிக்கும். சில எல்லாம் எவ்வளோ பேர் நம்ம ஆலோசனையும் உதாசப்படுத்தி வெறுத்து போயிருக்காங்க. சொன்னது நடந்து கொண்டே இருக்கு. ஏன் எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கலையா, சொல்லி ஆண்டவர் சொல்லியா, முன்னாடி சொல்லியா, போகவான எதுக்கு போகவான சொன்னார். ஆண்டவர் மேல் அன்பு இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். எச்சரிப்பியான வார்த்தைகள் வரும்போது நன்மைக்காக தான். எச்சரிப்புகள் என்னது, நமக்கு ஆண்டவர் வெறுப்போடு இல்லை, நமக்கு இது பண்ணல, நன்மைக்காக சொல்றாரு. அல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் சொல்வார், இங்க போன நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவார், அதுவும் நன்மை தான். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படினா தான் மரண கணிக்கு தப்ப முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆனா வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஊழியக்காரன் மூலியமாக இல்ல வேதத்தின் மூலியமாக ஆண்டவர் மூலியமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். வார்த்தை நமக்கு செவி கொடுத்தா தான் நமக்கு ஆசீர்வாதம். எத்தனோ வாட்டி தப்பி வைத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். அவர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனோ வாட்டி இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். எவ்வளோ ஆபத்துல காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஆனா சில இடத்துல சில பார்க்க என்ன பண்ணுவாங்க, எப்ப சாவலாம் காத்துன்னு இருப்பாங்க, எப்பதான் எதனா ஆவும் காத்து இருப்பாங்க. ஏன்னா பெருமை இவங்க பேசுறதுக்கு, பெருமையா பேசுறதுக்கு. அதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல. பாத்தீங்களா, அதான் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை காத்து கொண்டு வருகிறார், சத்துரு முன்னாடி காத்து கொண்டு வருகிறார். அதான் தாவீது சொல்றாரு, என் சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளதுனால நீ என் மேல் பிரியமா இருக்குன்னு அறிவேன். சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளாதனால நீங்க என் மேல் பிரியமா இருக்குன்னு அறிவேன். ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறது இப்படியாக அறிந்து கொள்ள முடியுது. சில நேரம் பிரச்சனை வந்தாலும் அதுக்குரிய போராட்டத்தில் ஆண்டு ஜெயம் தருகிறது தேவன் உண்டு. அல்லேலூயா. அதனால நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. என்ன வந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. தேவன் கைவிட்டாலும் கைவிடணும், தேவனை விடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் நம்ம தப்பிக்க வைக்கிற தேவன். அப்ப மரண கண்ணிகளுக்கு தப்பிக்க முடியும். அப்ப தப்பித்து நம்ம நடத்துகிற தேவன். அப்போ அந்த போதனை கேட்கல நான் நினைச்சுங்க, தேவனுக்கு பயப்படுங்க. தேவனுக்கு பயந்து தேவன் சமூகத்தில் விழுந்து ஜெபித்து ஆண்டவர் வார்த்தையில் தியானித்து பாருங்க. அப்ப மரண கண்ணிகள் ஆண்டு தப்பிக்க வைக்க தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க சொல்றது எப்படி கேட்கறது எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் பயப்படுங்க. ஆண்டு சமூகத்தில் விழுந்து ஜெபம் பண்ணி பாருங்க, வேதத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை தப்பிக்க வைக்க வல்லவரா இருக்கிறார். தப்பிக்க வைக்க தேவன் எப்பவுமே நம்மளை ஆபத்துக்கு தப்பி வைக்கிற தேவன், ஆபத்துல மாற்றி விடுற தேவன் கிடையாது. தப்பி வைக்கிற தேவன், எல்லா சூழ்நிலையும் தப்பி வைக்கிற தேவன், தீங்குக்கு தப்பி வைக்கிற தேவன். பிசாசானவன் என்ன பண்ணுவான், பல வகையில தீங்கு உனக்குள் வரணும், நீ தீங்குக்குள் வந்துடணும், நீ பாவத்தில் விழுந்துடணும், நீ ஆண்டவர் விட்டு விலகின்னு சொல்லித்தான் அவன் தேடிக்கொண்டே இருப்பான். ஆண்டவர் அப்படி கிடையாது. உன்னை காப்பாற்றுகிற தேவன், உன்னை தப்பி வைக்கிற தேவன். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறது சீ ஊற்று, அதனால மரண கண்ணிகள் தப்பலாம். Proverbs 14:27.
கர்த்தருக்கு பயப்படுதல், தேவனுக்கு பயப்படுதல் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவனுக்கு பயப்படுதல்? தேவனுக்கு பயப்படுறவங்க மற்றவங்க குறை சொல்ல மாட்டாங்க. தேவனுக்கு பயப்படுறவங்க மற்றவங்க மேல அவதூறம் பேச மாட்டாங்க. தேவனுக்கு பயப்படுறவங்க யார் மேலும் புறக்கூற மாட்டாங்க. தேவனுக்கு பயப்படுறவங்க ஒரு பெருமை அவங்களுக்கு வராது. ஏன்னா தேவ பயம். எங்கன்னா தப்பு செஞ்சிருவனா, எங்கன்னா பெருமையா பேசிடுவனா, நான் யாருக்கு விரோதமா எதனா சொல்லிடுவேனா, அந்த பேசின வார்த்தை கூட அப்படியே யோசித்து பார்க்கறது. இதுல எதனா நான் தப்பு பண்ணியிருக்கானா, எதனா வார்த்தை தவற விட்டுட்டேனா, என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் துணிச்சலா பேசியிருக்கேன், மன்னிங்க ஆண்டவரே, இந்த இடத்துல நான் பேசிடக்கூடாது, ஏதோ ஒரு உற்சாகத்தில் பேசிட்டேன் ஆண்டவரே, என் மன்னியும் ஆண்டவரே. இதெல்லாம் நம்ம வார்த்தையை யோசித்து ஆண்டு ஜெபிக்கிறது, பயப்படுறது ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிருபையாக இறங்குறாரு, மன்னிக்கிறாரு. அவர் மன்னிக்கலனாக்கா எப்பவுமே நம்ம எல்லாம் விழுந்துருவோம். அவர் மன்னிக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். அல்லேலூயா. இதான் கிருபை ஆண்டவர். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒடு, ஏதோ துணிச்செல்லாம் தப்பு செய்யற, சரி ஆயிடுவே, வருவேன், என் பாதத்தில் விழுவேன், நான் அப்புறம் அவன் சொல்லித்தர்றேன். ஆண்டு விட்டு 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 எத்தனை வாட்டி மன்னித்திருப்பார் ஆண்டவர். கர்த்தருக்கு பயப்பட தெரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்பட தெரிந்து கொண்டேன்னு வச்சுங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்தி போவார். எல்லாரும் முன்னாடி கைவிட மாட்டார். எல்லாரும் முன்னாடி தாங்கி நடத்துவார். ஆமென். உன்னை பரியாசம் பண்ணலாம், உன்னை ஒதுக்கலாம், உன்னை வெறுக்கலாம், நீனா ரொம்ப யோகியமா, நீனா கரெக்டா, நீ தான் ரொம்ப பர்ஃபெக்டா, எல்லாம் ஒதுக்கலாம், இல்லாத பேசலாம். விட்டு கொடுங்க, காத்துருங்க, பொறுமையா இருங்க. உங்க தாழ்மைக்கு ஆண்டவர் ஒரு நாள் காத்து வச்சிருப்பாரு. உங்க மூலியமா பெரிய காரியம் செய்வார். ஆமென். உங்க மூலியமா செய்கிற காரியங்களை பார்க்க பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. பயங்கரமா இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்பட முடியாது செய்வார் ஆண்டவர். ஆமென். பயம் உண்டாகும். நானா ஆண்டவர் இப்படி செய்யறாரு, இவர் என்னாவ நினைச்சோமே, நாமோ இவர் என்னாவோ கேவலமா நினைச்சோமே, இவர் இப்படிதான் நினைச்சோமே. அப்பதான் ஒரு தெரிந்து கொள்ள முடியும். இல்ல, இவருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, இவர் ஆண்டவர் பயப்படுறவரா இருக்கிறாரு. இவர் வார்த்தைகளை எவ்வளோ வார்த்தை நம்ம உதாசனப்படுத்திட்டோம். ஆண்டவர் இவர் மூலியமா செய்யறது பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் மேல் பயம் உண்டாகுது. அல்லேலூயா. இந்த பயத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதனால யாருமே நம்ம உதாசனப்படுத்தக்கூடாது, யாருமே பரியாசம் பண்ணக்கூடாது. அவங்க மூலியமா ஆண்டவர் பேச ஆரம்பிப்பாரு. அதனால நம்ம பொறுமையா நிதானமா பேசாம விட்டுறணும். எவ்வளவு தூரம் பேசுப்பா, என்னை பத்தி எவ்வளவு பேசு, எனக்கு விரதமா எவ்வளவு பேசு, முன்னாடி ஒண்ணு பின்னாடி எவ்வளவு பேசு. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். உனக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ அவங்க ஆண்டவர் உண்மையா இருப்பார். அப்ப இதெல்லாம் ஆண்டு பார்த்து கொண்டே இருப்பார். அப்ப எல்லாரும் மன்னிச்சு போயிட்டே இருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. மன்னிக்கலாம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். மன்னிச்சு விடுங்க. யார் என்ன பேசுறோம் மன்னிச்சு விட்டுருங்க. ஆண்டா நீங்க பாத்துங்க ஆண்டார். அல்லேலூயா. அப்படி போகும்போது ஆண்டவர் பயப்படும் போது மரணக்கனி தப்பலாம். ஏன்னா மரணக்கனி சொல்லும் போது இந்த மரண வேதனையில எப்படியெல்லாம் வரோம்னாக்கா துக்கத்தின் மூலியமா வர்றோம். உனக்கு விரோதமா பேசுங்க, அந்த பேசின அந்த வார்த்தை ஹிருதயம் காயப்பட்டிருக்கும் போது அந்த காயத்தினால கூட இந்த மரணக்கனி வரும். இந்த துக்கம்ன்றது ஆபத்தை கொண்டு வந்துடும். துக்கத்து நாவி என்று பொல்லாத ஆவி அது. இந்த துக்கத்து நாவி நம்மளை வேதனைக்குள்ளாக, வியாதிக்குள்ளாக, படுக்கையில கொண்டு போய் விட்டுறோம். இந்த துக்கத்து நாவிக்கு இடம் கொடுக்காதீங்க. துக்கத்து நாவியோடு ஒரு ஐக்கியம் வச்சுக்காதீங்க. துக்கத்தாவியை துரத்துங்க வெளியோ. என்னை யாரு கண்டுகல, என்னை யாரு பார்க்கல, என்னை யாரு என்னை விசாரிக்கல, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. இந்த துக்கத்து நாவியான இப்படிதான் கிரியை செய்யும். நான் தான் ஒழிக்கணும்,
நான் தான் கஷ்டப்படணும், நான் தான் எல்லாம் செய்யறேன், எனக்கு யாரும் உதவி செய்யல, இதெல்லாம் துக்கத்தின் ஆவி, இதெல்லாம் கிரியை செய்யும். இப்படிதான் துக்கத்தின் ஆவி கிரியை செய்யும். தூக்கி எறிங்க. துக்கத்தின் ஆவி வேணாம் எனக்கு. எனக்கு துக்கத்தின் ஆவி வேணாம். எனக்கு உற்சாகத்தின் ஆவி வேணும். பலனா இருக்கிற ஆவி வேணும். ஆண்டவர் பலன் தருகிற தேவன். ஆனா ஆண்டவர் சோர்ந்து போகிற தேவன் கிடையாது. பலன் உள்ள தேவன். அவர் ஒருபோதும் அவர் சோர்ந்து போனாக்க இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அவர் எல்லாத்தையும் அவர் எப்பவுமே அவர் பலனாக அவர் வல்லமையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவிதான் நமக்குள்ள வைக்கிறார் ஆண்டவர். என் ஆவி உனக்கு ஊற்று. அப்ப தேவனுடைய ஆவின்னு சொல்லும் போது இன்னும் உற்சாகத்தின் ஆவி தான் நிரப்புவார் ஆண்டவர். சோர்வாவி தருவாரு, சோர்வான ஆவி தருவாரு. நீ சோர்ந்து போகிற முடிய ஆவி தருவாரு. சோர்ந்து போகிற ஆவி தர மாட்டார் ஆண்டவர். உற்சாகத்தின் ஆவி தருவார். ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்துவார் நம்மள. எந்த சூழ்நிலையும் உற்சாகப்படுத்துவார் ஆண்டவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிரச்சனையா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். போராடி கொண்டு இருக்கேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தனிமையா இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலை நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருக்கும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாத யாருக்கும் இல்லை. அந்த பிரச்சனை பதில் நான் கூட இருக்கும்போது நமக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் பலசாலியா இருக்கிற தேவன். அப்படிப்பட்ட பலன் நமக்குள்ள வைக்கிறார் ஆண்டவர். தேவனுடைய ஆவி நமக்குள்ள கிரியை செய்யறதுனாக்கா அப்ப ஆண்டவரோட ஆவி எப்படி இருக்கு? பலனா இருக்கிற ஆவி தான் நமக்குள்ள இருக்கிறது. மாம்சத்தின் மேல பலத்தினால தேவ ஆவினால் ஆகும். தேவ ஆவின்னு சொல்லும் போது பலனாக நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படி பலன் தந்து நடத்துகிற தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நித்திய ஜீவனை கொடுக்கும் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த பலன் தான் நமக்குள்ள கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த தேவன் பயப்படுற பயம் வந்து நித்திய ஜீவன் நம்ம கொடுக்கும். அது மட்டுமல்ல, தேவனுடைய வழியில் நடக்கிறதுக்கு தேவ பக்தியை நமக்குள் பிறக்கும். தேவ பக்தி நமக்குள் பிறக்கும். தேவ பக்தி நமக்குள்ள பிறக்கும். அப்போ நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கும். அப்போ தேவனுடைய வழியில் நடக்கிறதுக்கு தேவ பக்தி நமக்குள் பிறக்கும். தேவ பக்தி நமக்குள் கிரியேட் ஆயின்னு இருக்கும். தேவ பக்தி. ஹல்லேலூயா. தேவ பக்தி நமக்குள் வரணும். ஹல்லேலூயா. ப்ராவர்ஸ் 18:21 வாசிக்கிறோம். ப்ராவர்ஸ் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்களின் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அது பிரியப்படுகிற அதன் கனியை புசிப்பார்கள். அது எது பிரியப்படுகிற? ஜீவன் உள்ள வார்த்தை, ஜீவனாக இருக்கிற வார்த்தை, ஜீவனா இருக்கிற வார்த்தைனால பிரியப்படும் போது அது பலன் நமக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. அது கனி நம்ம புசிப்போம். மரணத்தின் ஆவி எல்லாம் எப்படி? துக்கத்தின் ஆவி மூலியமா மரணத்தின் ஆவி வருது. வேதனை மூலியமாக மரணத்தின் ஆவி வருது. தனிமையா இருக்கிற சொல்லி நம்ம ஒடுக்கப்படும் போது அதுல ஒரு மரணத்தின் ஆவி வருது. மரணத்தின் ஆவி பல வகையில உள்ள வந்துனே இருக்கும். சில நேரத்துல எதுக்கப்பா வாழணும், செத்தா நல்லா இருக்குமே, ஆண்டவர் எத்துக்கமா ஆண்டவர் என்ன, எதுக்கு ஆண்டவர் என்ன வாழ வைக்கிறீங்க, எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கீங்க, எதுனால இப்படியாவது புலம்புறது? இதெல்லாம் மரணத்தின் ஆவிக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. மரணத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஜீவனாவி. நான் மறித்தாலும் தேவனோட சமூகத்தில் இருப்பேன். நான் இங்க இருந்தாலும் ஜீவனோடு தான் இருப்பேன். என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனுக்கு அவர் தேவனா இருக்கிறார். மறித்தவர்கள் அல்ல. பிசாசுடைய கிரியை மறைக்க முடியாது செய்கிறது. வேதனைப்படுத்தி உன்னை மறைக்க முடியாது செய்கிறது. உன்னை காயப்படுத்தி உன்னை மறைக்க முடியாது செய்கிறது. உன்னை எரிச்சல் உண்டாக்கி உன்னை மறிக்க முடியாது செய்கிறது. கோபத்தை உண்டாக்கி உன்னை மறிக்க முடியாது செய்கிறது. பல வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கிறது. ஜீவன். அப்ப நம்ம வாயில ஜீவன் உள்ள வார்த்தை தான் வரணும். மரத்துல வார்த்தை வரக்கூடாது. செத்து போ, எதுக்கு உயிரோடு இருக்கிற, சபிக்கிறது, இதெல்லாம் மரத்தின் ஆவி. ஜீவன் ஆவி. ஆண்டவர் அங்க உயிர்ப்பிங்க ஆண்டவரே, அவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை ஜீ ஊற்று. நீதிமானோட வாய் ஜீ ஊற்று. இப்படி நல்ல வார்த்தை வரத ஜீ ஊற்று. சபிக்கிற வார்த்தை வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். அப்ப நம்ம ஆத்மாக்காக போராடணும். ஹல்லேலூயா.
ஆத்மாக்காக போராடணும். ஆண்டவர் நம்ம ஜீவூற்றாக வைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம சொல்லுவதெல்லாம் நடக்கும், நம்ம சொல்லுவதெல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படி. நம்ம எதை விசுவாசம் தான் நடக்கும். நல்ல வார்த்தை, நல்ல காரியங்கள் விசுவாசம் அப்படி நல்லது நடக்கும். தேவன் அப்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா நேத்து பாருங்க, நேத்து ஸ்டேட்டஸ்ல போடும்போது நாளைக்கு 6ஆம் தேதி மார்னிங் நல்ல செய்தி நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த வார்த்தை எல்லாருக்குள்ள கிரியை செய்து ஆண்டவர் எல்லாரும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் நல்ல செய்தி பெற்றுக்கொள்ள தெரியல. நேத்து போட்ட நான் ஸ்டேட்டஸ்லயே எனக்கு மார்னிங் ஆண்டவர் நல்ல செய்தி கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லா ஜெபித்து ஒரு சகோதரி 50,000 ரூபாய் கொடுத்து, பாஸ்டர் இது உங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸுக்காக வச்சுக்கோங்க. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல செய்தி பார்த்தீங்க எனக்கே வந்தது. தேவன் நான் மகிமைக்காக சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல தான் பிரேயர் ஓடிட்டு இருக்குது 2 மாசமா. ஆண்டவர் பார்த்தீங்களா எப்படி தேவனை சந்திக்கிறாரு. அதான் தேவன் வல்லமுள்ள தேவன். மெய்ப்பர், மகா பெரிய மெய்ப்பர், பெரிய மெய்ப்பர் அவர் நடத்துகிற தேவன். ஆமென். என் பேர் கூட சொல்லாதீங்க, ஆண்டு நாம மகிமைப்பட்டோம் சொல்லிட்டு அந்த சகோதரி கொடுத்தாங்க. அந்த தசம்பாகம் ஏற்று ஆண்டர் வைத்துட்டு ஆண்டர் நாம் நன்றி சொல்லி டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, ஆண்டர் நல்லவர், செய்கிறார். அவர் சொல்ற நடக்குது. விசுவாசிக்க பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கும் நடக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது அது நடக்கும், பெற்றுக்கொள்ளணும். எஸ், ஜீவ ஊற்று, நீதிமான வாய் ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று சொல்லு நடக்கும். சுகமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. தேவனுக்காக நல்ல வைராக்கியமா வாழ்வீங்க, வாழ்வீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், பயன்படுத்துவார். எப்படி சாத்தியம் ஆகும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லும் போது அப்படி நடக்கும். ஆண்டவர் நல்லவர், நம்மோடு கூட ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஓகே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம் வாசிக்கிறோம். ஏனெனில் என் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த 12:37 வசனம் வாசிக்கும் போது மத்தேயுல நாங்கள் பேசுற வார்த்தைக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்புல வந்து நிக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? நல்ல வார்த்தை பேசுறோமா? எப்படிப்பட்ட வார்த்தை பேசுறது எல்லாத்துக்கும் நம்ம கண்ணு கொடுக்குற ஒரு நாளுக்கு. எல்லாரும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தேவன் முன்னாடி வரணும். நம்ம வார்த்தையே நம்மளை குற்றவாளியாக்கும். நம்ம வார்த்தையே நம்மளை வந்து குற்றவாளியாக்கும். நம்ம வார்த்தையே என்ன செய்ய நம்ம நரக்கத்தாலும் வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நம்ம வார்த்தையே நம்ம வார்த்தை கொண்டு நம்மளை குற்றவாளியாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தேவ பயம். ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியமாப்பா, இதான் தவறா பேசுறேன் ஆண்டவரே, யாருன்னா புண்படுத்தி பேசுறேன் ஆண்டவரே. அந்த குணம் நமக்குள்ள இருக்கணும். யாருக்கும் ஒரு புண்படுத்தாதபடிக்கு நம்ம பாடம் ஓடிட்டு கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில சபிக்கிறாங்கன்னா அங்கிட்ட போய் நிக்க கூடாது. சபிக்கிற இடத்துல போனாக்கா நமக்குள்ள சாபம், அவங்களுக்கு தான் சாபம். ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளால இன்னொருத்தர் கிடையக்கூடாது. நம்ம சபிக்கிறாங்களா, வேணாம், அவங்க கிட்ட போகக்கூடாது. போய் நில்லுன்னு வச்சுங்கோ, இன்னும் சபிக்கும் போது அவங்க ஒண்ணுமில்லாம போயிடுவாங்க. தேவனுடைய மனிதன் விரோதமாக பேசும்போது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அதனால சில நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, வானா எங்களால மற்றவங்களுக்கு கெட்டது வானா, நல்லா இருக்கட்டும், அவங்க சும்மா நம்மளை சபிச்சு எதுக்கு அவங்க வந்து ஆண்டவரோட கோபத்தை வாங்கி வச்சுக்கணும் சொல்லி ஒதுங்கி இருக்குது நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒதுங்கி இருக்குது நல்லது. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுறாங்களா, அவங்க விட்டு ஒதுங்கி இருக்குது நல்லது. ஏன்னா முன்னால அவங்களுக்கு கெட்டது வரக்கூடாது. நம்ம பேச பேச அவனோட கோபம் வரும். அதை ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆராய்ந்து பார்த்து ஒதுங்கி இருப்பாங்க. வானாப்பா, நம்மளால அவங்களுக்கு பிரச்சனை வானா, இதுதான் நல்ல குணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒதுங்கி இருக்குது எல்லாரும் என்ன ஒதுங்கி இருக்கு இல்ல, ஒதுங்கி இருக்கு நல்ல குணம். ஆமென்.
ஒதுங்கி இருக்கிறதுக்காக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. கிட்ட வந்தாக்கா நீ அவ்வளவுதான், என்ன சபிச்சு நீ ஒரு வழி ஆயிடுவ. ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் தாங்கி கொண்டு இருக்கிறார். அப்ப தேவன் நல்லவர். அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் முன்னாடிக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதை. வார்த்தை விட்டுறக்கூடாது. வார்த்தை விட்டுட்டு எடுத்துக்க முடியாது. இப்போ ஒருத்தரோட பேசுறோம்னாக்கா நம்ம வார்த்தை வெளியே வரணும்னாக்கா உள்ளமே நிறைய ஆராய்ந்து அப்புறமா தான் வார்த்தை வெளியே வரணும். அல்லையா, ஈஸியா சலீசா வார்த்தைகள் விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தை யோசித்து, 2 வார்த்தை யோசித்து இப்படி பேசலாமா, நல்லா யோசித்து முடிவெடுத்து வார்த்தை வெளியே வரணும். ஈஸியா வருது வார்த்தை. எல்லாத்துக்கும் கண்ணு கொடுக்கணும். நியாய தீர்ப்புல எல்லாம் நிக்கணும். நம்ம வார்த்தையை நம்ம குற்றப்படுத்தும். ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஆண்டு சமூகம் பயந்து, ஆண்டவரே என் வார்த்தையை பரிசுத்தமாக்க மாட்டாரே, என் வார்த்தை ஜீவ ஊற்றா இருக்கணும் ஆண்டவரே. நான் பேசின 4 பேருக்கு நன்மை உண்டாகணும் ஆண்டவரே. நான் பேசின 4 பேருக்கு அற்புதம் ஆகணும் ஆண்டவரே. நான் பேசும்போது ஆண்டவரே மற்றவங்க சுகமாகணும் ஆண்டவரே. அவங்க காயங்கள் ஆறணும் ஆண்டவரே. நான் பேசினா அவங்களுக்கு பலனா இருக்கணும் ஆண்டவரே. நான் பேசினா அவங்களுக்குள்ள ஆசிரதமா இருக்கணும் ஆண்டவரே. நான் பேசினா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகணும் ஆண்டவரே. நான் பேசினா மற்றவங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அப்படி போகும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? பேசும்போதே சுகமாக்குவார் ஆண்டவர். பேசிக்கொண்டுமே சுகமாக்குவார். பேசிக்கொண்டு ஒரு ஆறுதல் தருவார். அந்த ஆறுதலுக்காகவே நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. இல்ல உங்க கூட பேசினாக்க நம்மளுக்கு சமாதானமா இருக்கு, அங்க கூட ஆண்டு சுகமாக்குறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட பேசுகிறோம். நீங்களும் நாங்களும் ஆண்டவரோட பேசி 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 ஆண்டு சமூகத்தில் இருக்க அந்த பிரசன் நமக்குள்ள இருக்கும்போது, அந்த மகிமை நமக்குள்ள இருக்கும்போது, மற்றவங்களோட பேசும்போது அந்த மகிமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஈரோடெல்லாம் ஒதுங்குது, அப்படியே தீங்கெல்லாம் ஒதுங்குது. ஏன்னா தேவ பிரசன், தேவ மகிமை நமக்குள்ள கிரியை செய்யும் போது தேவ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க. ப்ராவர்ஸ், நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்ப மற்றவங்களுக்கு ஜீவன் உண்டாக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு இருக்கு, மாறுபாடு உள்ள ஆவியும் நொறுங்கும். பொல்லாத ஆவியும் கூட இருக்கு. இந்த நாவுல தான் ஒரு சுகமாக்குற வல்லமை ஆண்டு கொடுக்கிறார் ஆண்டவர் பேசுற வார்த்தைனால. அப்ப இந்த வார்த்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணும், ஆண்டு மகிமைக்காக யூஸ் பண்ணும்போது மற்றவங்க ஜீவ விருட்சமா இருக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு, ஆரோக்கியமுள்ள நாவாக நம்ம மாற்றிக்கொள்ளனாக்கா ஆண்ட சமூகத்தில் போய் விழணும். ஆண்டவரே என் வார்த்தைனாலே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகணும் ஆண்டவரே. என் நாவுனால மற்றவங்களுக்கு ஜீவனாக இருக்கணும் ஆண்டவரே. என் நாவுனால மற்றவங்களுக்கு சுகமாகணும் ஆண்டவரே. அப்ப ஆண்ட சமூகத்தை ஜெபிக்க 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 ஆண்ட சமூகத்தை ஒப்பு கொடுக்க ஆண்டு நம்மளை மன்னிக்க, அவர் ரத்தத்தினால் நம்மளை கழுவ, அவர் நம்ம பரிசுத்தமாக்கும் போது அப்ப எல்லாத்தையும் விளக்கி நம்மளை என்ன பண்றாரு? ஆண்டு பரிசுத்தமாக்கி நிறுத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சுகமாக்கி நிறுத்துவார். விடுதலாக்கி நிறுத்துவார். விடுதலாக்கி கொண்டே இருக்கணும். ஒரு டைம் விடுதலான போதாது, ஒரு டைம் நம்ம பரிசுத்தமான போதாது, ஒரு டைம் நம்ம அனுசம்பம் ஒப்பு கொடுத்த போதாது. எப்பவுமே ஒப்பு கொடுத்து அனுசம்பம் ஜெபித்து நாங்கள் விடுதலாக இருந்தபோது தான் மற்றவங்க விடுதலாக்க முடியும். நாங்களே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாக்க மற்றவங்க எப்படி விடுதலாக்க முடியும்? விடுதலாக அனுசம்பம் போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நாங்கள் விடுதலாகும், மற்றவங்க விடுதலாக்குவோம். நாங்கள் விடுதலாகும், மற்றவங்க விடுதலாகும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டு செய்கிற தேவனா இருக்கிறார். ப்ராவர்ஸ் 18:20, 18ஆம் அதிகாரம் வசனம் வாசிக்கிறோம். அவன் வாயின் பலனாலே அவன் வாய் நிரம்பும், அவன் உதடுகளினாலே விளைவுனாலே அவன் திருப்தி ஆவான். ஹல்லேலூயா. அவன் வாயினால பலன், அவன் வாயினாலே அவன் வயிறு நிரம்பும். அப்ப அவன் நன்மையான தேடும்போது, நன்மையான பேசும்போது ஆண்டு என்ன செய்வாரு? நன்மையால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். விருவாய் தெரு நன்மையால் நிரப்புகிற ஆண்டவர். அப்ப நம்ம வாயின் வார்த்தைனாலே நம்ம பலன் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தவறா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை தவறா யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இந்த வார்த்தைனாலே மற்றவங்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொடுக்கல. இந்த வாயினால நன்மையான சொல்லும் போது, நன்மையான காரியம் செய்யும் போது, ஆனா நாமத்தை மகிமைப்படுத்தும் போது
உன் ஆண்டவர் உன் வாயை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். Amen. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். நமக்கு தேவைகளை சந்திக்கணும், தேவனிடத்துல தான் வரணும். ஹல்லேலூயா. Hallelujah. தேவனிடத்துல தான் வரணும். தேவன் அற்புதமா சந்திக்கணும். இதுல தான் நம்ம சந்தோஷப்பட முடியும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ நம்ம இந்த வருஷத்தை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? ஆண்டவர் நம்ம நிரப்புகிற தேவனா இருக்கிறார். Amen. நம்ம வாயினாலே இந்த பலனாலே என் வயிறு நிரம்பும். Amen. ஆண்ட சமூகத்தை நான் ஜெபிக்கும் போது, ஆண்ட துதிக்கும் போது, ஆண்டோட பேச 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 அவர் நன்மையால என்ன நிரப்புவாரு, Amen. ஆசீர்வதிப்பாரு. பரலோகத்து அப்பத்தினாலே என்னை போஷிப்பாரு. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா சொல்றாங்க, என்ன கேளு நான் உனக்கு தர்றேன்றாரு. என்ன கேளு நான் உனக்கு தர்றேன்றாரு. என்ன கேளு. அப்ப ஆண்டவர் கேட்கணும். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். Amen. தேவன் நல்லவர். ஏன்னா இப்படி வார்த்தை பேசும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். இதுதான் ரொம்ப ஆசீர்வாதம். இத்தனை வேற மாதிரி மாத்தி கூடாது. வாயினால பலனால வயிறு நிரம்ப சொல்லி போய் ஸ்பான்சர்களை பிடிச்சிக்கின்னு, அவங்களுக்கு சப்போர்ட் பிடிச்சிக்கின்னு, இவங்களை பிடிச்சின்னு அப்படி வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவங்க கொடுக்கல வார்த்தை. இப்படிதான் வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ கேட்கல அதனால நீ பெற்றுக்கொள்ள, நான் கேட்கிறேன் நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படி இல்லை. நம்ம கேட்கிற தேவனதை கேட்கணும். ஹல்லேலூயா. Hallelujah. அவர்களை பெற்றுக்கொள்ளத ஒரிஜினல், அவர்களை பெற்றுக்கொள்ளத ஆசீர்வாதம். அதான் ஆண்டு நம்ம ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. Hallelujah. எதை இருந்தாலும் அவர்கிட்ட வரணும் நமக்கு. Amen. அதுதான் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமா நிம்மதியா இருக்கும், சுகமா இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தை இருக்கிறபடி சொல்றவங்க தான் பாக்கியவானது வேதம் சொல்லிடுது. சங்கீதம் 94:12 சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படிதான் வாழணும் அப்படி இல்லை, இப்படிதான் வாழணும்னு வேதத்தை வசனப்படி சொல்லும் போது அப்படி போதிக்கிறவங்க தான் பாக்கியவான். நம்மளை தப்பா எடுத்துக்கலாம். இவருனாப்பா எப்படி பேசுறாரு, நோ ப்ராப்ளம். நம்ம ஆண்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்குறோம். உத்தம ஊழியக்காரன் ஆண்டு நம்ம சர்டிபிகேட் கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நடத்துகிற தேவன், அப்படி பலன் தந்து நடத்துகிற தேவன். இதனால பாருங்க, சில இடத்துல உண்மையை சொல்லும் போது யாரும் உத்தமம் சொல்ல மாட்டாங்க. உண்மை சொல்லும் போது தான் குர்ருன்னு கோவம் வரும், குர்ருன்னு எரிச்சல் உண்டாகும். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மையால் நிரப்புகிற தேவன். அப்போ நம்ம நீதிமான ஜீவ ஊற்று, மரணக்கணி தப்பலாம். நீதிமான ஜீவ ஊற்று மற்ற ஆசீர்வாதம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். அப்படிதான் ஆண்டவர் மாத்துக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன வரும்? நமக்கு ஒரு விசுவாசம், இப்படிதான் நடக்கும்னு சொல்லி நம்ம வார்த்தையில் கொடுக்கிறார் ஆண்டவர். ஜீசஸ் அவர் வார்த்தை தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஏதோ ஒரு இதுல இருக்காது. பாருங்க, இன்னைக்கு காலையில கூட நல்ல ஒரு வசனம், ப்ராவர்ஸ் 15:7. நீதிமானுக்கு வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் இருக்கும், துர்மார்க்கனுடைய வருமானத்தில் அநேக துன்பங்கள் உண்டு. அப்போ நீதிமான் வீட்டில் அநேக பொக்கிஷன்னாக்கா பெரிய செல்வாக்கு, பெரிய ஐஸ்வர்வான், பெரிய பணக்காரன் அப்படி இல்லை. அவனுக்கு பொக்கிஷம் எங்க இருக்கிற பரலோகத்தை சேர்த்து வச்சிருக்கான். ஹல்லேலூயா. நிறைய இங்க இல்லாத ஐஸ்வர்யம் அங்க சேர்த்து வச்சிருக்கான். இங்க ஒண்ணுமே இல்லை, ஆனா அங்க பயங்கரமா சேர்த்து வச்சிருக்கான். எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணுது, எத்தனை பேருக்காக வேதனை இருக்கிறவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்களால வந்த வேதனை, அவங்களால வந்த துன்பங்கள், அவங்களால வந்த இழப்பு எல்லாமே அங்க ஆண்ட சமூகத்தை சேர்த்து வச்சிருக்கும் போது, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும் போது அங்க ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. துர்மார்க்கனுக்கு வர்ற வருமானத்திலே துன்பம், வருமானத்திலே துன்பம், அநேக துன்பம். என்ன சொல்றாங்க? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், பணம் கையில நிக்க மாட்டேங்குது, பணம் அப்படியே போயிடுது, பணத்துல ரொம்ப பிரச்சனை படுகிறேன், வியாதி ஒண்ணு மேல ஒண்ணு, சிக்னஸ் செலவாயினேங்குது, துன்பம் தான் பாக்குற தவிர இதுல ஒரு நிம்மதியே கிடையாது. தேவனுக்கு பயப்பட நீ கொஞ்சமா சம்பாதிச்சாலும் அது உனக்கு நிறைவா இருக்கும். ஆமென். கொஞ்சமா தான் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நிறைவா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். துர்மார்க்கன் யார்? துர்மார்க்கன் சிலர் துர்மார்க்கனாக்கா பிசாசு தான் துர்மார்க்கன் இல்ல, துர்மார்க்க ஜீவன் வாழ்ந்தா கூட துர்மார்க்கன் தான்.
இன்னைக்கு ஒரு சூப்பர் வசனம், துர்மார்க்கன் விடுவிக்கப்படுவான், நீதிமான் விடுதலை காக்கப்படுவான், துர்மார்க்கன் அந்த இடத்துல வருவான். உனக்கு யார் தொந்தரவு செய்தார்களோ, உனக்கு யார் வேதனைப்படுத்தாங்களோ, நீ விடுதலை ஆகுவே, அந்த இடத்துல அவன் வருவான். உங்க எப்படி வேதனைப்பட்டாங்க, வேதனை கொடுத்தாங்க, அவங்க வந்து சேருவாங்க அங்க. அதான் எஸ்தர் 7:10 வாசிக்கும் போது ஆமனுக்கு மற்ற காய்க்கு ஆமன் என்ன பண்ணா, ஒரு தூக்கு கயிறு ரெடி பண்ணான். அதே தூக்குல அவன் போய் தூங்கினான். நீதிமான் விடுதலாக்கப்படுவான், துர்மார்க்கன் அந்த இடத்துல வருவான். உங்க எவ்வளவு அனுபவிக்கிறீங்களோ, எவ்வளவு வேதனைப்படுகிறீங்களோ, எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, நீங்க விடுதலாக்கப்படுவீங்க. உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்து அந்த நிலைமை கொண்டு வந்து வைப்பார் ஆண்டவர். உனக்கு விரோதமாக செயல்பட்டாங்க, உனக்கு விரோதமாக உனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க, உன்னை விடுதலாக்கி அந்த இடத்துல அவனை கொண்டு வருவார் ஆண்டவர். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால நம்ம வந்து யாரும் சபிக்கல. ஆண்டு நீதி உள்ள தேவன். அவர் உத்தமா இருந்தாக்கா உத்தமா இருப்பார். பொய்யா வாழ்ந்தாக்கா பொய்யான காரியங்களுக்கு நிறைய தீங்கு இருக்கு, எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டுக்குது எல்லாம். அதனால நம்ம ஆண்டுக்கு உண்மையா இருங்க, ஆண்டு நமக்கு உண்மையா இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீதிமானுடைய வாய் சீ ஊற்று, அதான் மரண கண்ணிக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் சீ ஊற்று, அதனால மரண கண்ணிக்கு தப்பலாம். என் தேவன் அப்பா, உங்களுடைய வார்த்தை கண் தந்ததுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஜீ ஊற்று சொல்ல வார்த்தை நம்ம கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, என் தேவன் அப்பா, இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் தேசத்தில் காணப்படுது அப்பா யுத்தங்கள், என் தேவன் சமாதத்தை கொண்டு வருகிறாங்க அப்பா, சமாதத்தை கொண்டு வருகிறாங்க. என் தேவன் அப்பா தேசத்தில் சமாதானம் கொண்டு வருகிறாங்க. ஈரான் அப்பா, அமெரிக்கா அப்பா, இஸ்ரேல், இந்த பல நாடுகளும் கருத்து ஒப்புகிறோம் அப்பா. எல்லா பக்கம் பதற்றம், நஷ்டம், நஷ்டம் ஆண்டவரே, எல்லா பக்கம் நஷ்டம் தேவன் அப்பா. இதனால விலை ஏறுகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இது சமாதானம் தருவீராக. பழி வாங்குதல், வைராக்கியம், பழி வாங்குதல், எரிச்சல், தேசத்தின் மேல தேசத்தின் எரிச்சல், இரக்கம் மனசு இல்ல, இரக்கத்தை தருவீராக. சிறு பிள்ளைகள் அப்பா, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கேட்கிறாங்க, வானா யுத்தம், வானா வானா யுத்தம், வானா யுத்தம், வானா பிளீஸ் யுத்தம் வானான்னுட்டு அப்பா அவங்க கேட்கிற அந்த வீடியோகள் எல்லாம் எவ்வளவு வைரல் ஆகி கொண்டு இருக்கு. வானா யுத்தம், வானா பிளீஸ். அப்பா அங்க அந்த பிள்ளைகள் ஆண்ட மன்றாடுறது பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. சீற்றெல்லாம் பூசிக்கொண்டு அந்த பிள்ளைகள் கதறாங்க, வானா யுத்தம், வானா யுத்தம், வானா. என் தேவன் அப்பா, நீங்க இறங்க மாண்டவரே. அப்பா, நீங்க இறங்க மாண்டவரே, சமாதானம் உண்டாக்க மாண்டவரே. எல்லா இடங்களும் உடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்பா. ஈராக்ல உடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்பா, அமெரிக்கால உடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்பா, இஸ்ரேல் பிள்ளைகள், எல்லா நாடுகளும் பிள்ளைகள் இருக்காங்க அப்பா. ஒரு நீதிமான் இருந்தாக்கா அந்த நாட்டை அழிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. ஒருத்தர் தான் போதும். எவ்வளவு பேர் இருக்காங்க ஆண்டவரே. மன்னிப்பீராக, மன்னிப்பீராக அப்பா. பாவங்கள் சாபங்கள் மன்னிப்பீராக, அக்கிரமங்கள் மன்னிப்பீராக, மன்னிப்பீராக அப்பா. மன்னித்து சமாதாருங்க ஆண்டவரே. தேசத்துக்கு சமாதாருங்க ஆண்டவரே. தேசத்துக்கு சமாதாருங்க ஆண்டவரே. அப்பா மன்னிங்க ஆண்டவரே. சமூக ஒப்புடுகிறோம் அப்பா, மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே மன்னிப்பீராக. ஹல்லேலூயா. எல்லா பாவத்தை மன்னிப்பீராக, மன்னிப்பீராக அப்பா. மனம் இறங்குங்க அப்பா. இதனால விளைவு வரக்கூடாது அப்பா. எத்தனை பேர் மரித்து போகலாம், எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறாங்க, இனி மரித்து போக சான்ஸ் இருக்கு. எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்னுட்டு எத்தனை பேர் மறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தேவன் அப்பா உங்களை எல்லாம் காப்பாற்றுவீராக அப்பா. அழிந்து போகிறதும் சித்தம் இல்லப்பா. எல்லாம் ரட்சிக்கப்படுறதும் சித்தம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா ரட்சிக்கப்படும்படியாக அப்பா இறங்குகிறாங்க அப்பா. என் தேவன் ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. என் தேவன் அப்பா மக்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்பா. உதவி செய்யும் அவருடைய சாப பாவம் மன்னிப்பீராக. அப்பா ஈராக் அப்பா சமுத ஒப்புகிறேன், அவங்க சாபங்கள் பாவங்கள் மன்னிப்பீராக அப்பா. மன்னியும் ஆண்டவரே.
இஸ்ரேல் ஆண்டவர் கருத்து ஒப்பிடுவோமாப்பா, அமெரிக்கா கருத்து ஒப்பிடுவோம்ப்பா. Jesus. எல்லா பாவத்தை மன்னிப்பிறாங்க. Hallelujah. சமாதானம் தாரும் ஆண்டவரே. சமாதானத்தை அப்பா என் தேவனப்பா, எல்லா பிரசிடென்ட்ல ஒரு சமாதானம் தருவீராகப்பா. ஆமென். ஒருத்தர் மேல எரிச்சல், ஒருத்தர் மேல பொறாமை, ஒருத்தர் மேல கோபம், பழி வாங்குறதுக்குரிய ஆவியெல்லாம் எடுத்து போடுகிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுகிறாங்கப்பா. இயேசுவின் பழி வர ஆவியெல்லாம் எடுத்து போடுகிறாங்க. ஆமென். கோபத்தின் ஆவி எடுத்து போடுகிறாங்க. ஆமென். அழிந்து போற ஆவியை எடுத்து போடுகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் அப்பா என் தேவன் ஆண்டவரே, பாதுகாப்பீராக, மன்னிப்பீராக, ஆமென். மன்னிக்கிறீராக. மன்னிக்கிற குணம் எல்லாருக்குள்ள கிரியேட் செய்யட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே மன்னிக்கிற குணம் தருவீராக. யோசிக்கிறோம், எங்களால ஜனங்கள் சாகிறது பார்க்க முடியலன்னு அவங்களுக்கு இரக்க மனசு தருவீராகப்பா. ஜீசஸ். என்னுடைய சுயத்துக்காக மற்றவங்க மறிக்க கூடாது என்று தேசத்துக்கு அப்பா அதிபதிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக, பேசுவீராக ஆண்டவரே. ஆமென். என்னுடைய சுயத்துக்காக மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய பெருமைக்காக மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது, ஜீசஸ். என்னுடைய தேசத்துக்கு பெருமைக்காக மற்ற தேசம் அழியக்கூடாது. தாழ்மை வரட்டும் ஆண்டவரே. பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன், ஜீசஸ். தாழ்மைகளுக்கு கிருபை தருகிற தேவன். அப்பா நீர் பேசினா ஆண்டவரே, எல்லாம் அடங்குவாங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாம் அடங்குவாங்க ஆண்டவரே. பெருமத்தின் ஆவியை அடக்குவராக, இயேசுவின் நாமத்தினால் அடக்குவராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எல்லா கிரியைகள் அடக்குவராக இயேசுவின் நாமத்திலே. ஆமென். எல்லாம் இந்த விரோத செயல்படுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் தள்ளுகிறோம். ஹalleluya. பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் தள்ளுண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா சங்கிலிகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இயேசுவின் நாமத்தில் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிற கிரியைகளை கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு தேசத்துக்கு விரோதமாக பேச வைக்கிற கிரியைகளை செய்வதாக. கோல் சொல்ற ஆவிகள், சாடி சொல்ற ஆவிகள், தேசத்து அதிபதிகளுக்கு போய் சொல்லுகிற கோல் சொல்ற ஆவிகள் இயேசுவின் நாமத்தை கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும், உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். அது சீக்கிரத்துல யுத்தம் அப்பா. ஜீசஸ். அப்பா அமைதி சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஜீசஸ். சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. சமாதானம் தருவீங்க, சீக்கிரத்தில் நிறுத்துவீங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆச்சரியப்படும் நிறுத்துவீங்க. ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்படணும், எப்படி இப்படி நடந்துச்சு, நிக்க சான்ஸ் கிடையாது. என் தேவன் உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா சொன்னது நடக்க மாண்டவரே. நீ கட்டளையிட்டது ஆகும் ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் நீ கட்டளை இடுவீராக அப்பா. ஹalleluya. என் தேவன் உதவி செய்வீராக அப்பா. உதவி செய்வீராக. விசுவாசத்துடைய கிரியைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. கட்டப்படட்டும் ஆண்டவரே. என் தேவன் அப்பா எவ்வளவு வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. நானே தேவன் இருந்து அமர்ந்து பாரு. ஜீசஸ். எல்லா ராஜ்யங்களும் உங்க கரத்தில் இருக்காண்டவரே. எல்லா பிரசிடென்ட் உங்க கரத்தில் இருக்காங்க ஆண்டவரே. ஆமென். எல்லா அதிகாரங்களும் கரத்தில் இருக்காண்டவரே. ஆமென். அப்பா நீங்க அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. இனி கண்ணீர் வேணாண்டவரே. பசியோ, அழிச்சலோ, மரணமோ, வேதனையோ, துன்பமோ ஆனாண்டவர் எல்லாமே சரிப்படுத்திடாங்கப்பா. ஜீசஸ். எல்லா சமாதானம் தந்து எல்லா சிரிச்ச முகத்தோடு வாழ உதவி செய்ய மாட்டவரே. ஆமென். நீங்க அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. ஆமென். யுத்தம் பண்ணுவீங்க, அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்து. சமாதானம் கட்டளையிடுவீங்க என்று நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட சேர்ந்து எல்லாரும் ஜெபித்திருக்காங்கப்பா. எல்லாரோட ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க ஆண்டவரே. நடத்துவீங்க அப்பா. உன் பாவத்தை ஒப்புடுகிறோமாப்பா. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகொன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாகாலம் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you.